அரிசி தோசை போர் அடிச்சு போனவங்களுக்கு நிறைய வெரைட்டியான தோசை இருக்குது. அந்த வெரைட்டி தோசை லிஸ்ட்டில் நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குதிரைவாலி இட்லி தோசை ரெண்டுமே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. 2 கப் அளவுக்கு குதிரைவாலி அரிசி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில். கூடவே வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போல் வெந்தயம், 1/3 கப் அளவுக்கு அரிசி, கூடவே வந்து 1 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு 6-7 தடவை போல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி இதை ஒரு 2-3 மணி நேரம் போல் ஊற வச்சிங்கன்னா போதும். மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா பஞ்சாட்டம் இட்லியும் கிடைக்கும், அதே மாதிரி நல்லா கிறிஸ்பி தோசையும் கிடைக்கும். இன்னொரு பவுலில் 1/3 கப் அளவுக்கு ப்ரௌன் கலர் போகா, இதையும் வாஷ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் போல் ஊற வச்சிங்கனாலே போதும். இதில் வந்து நான் போகா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, உங்ககிட்ட போகா இருந்தால் ஆட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதிலாக கொஞ்சமாக ரைஸ், குக் பண்ண ரைஸ், மதியம் சமைச்ச ரைஸ் கொஞ்சம் மீதி இருந்ததுன்னா அதை ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா கூட இது நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா இது ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா கூட இது நல்லா வரும். ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி இந்த மாதிரி இட்லி மாவு அரைக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உப்பு ஆட் பண்ணி நல்லா கரைச்சி வச்சுருங்க. இதை வந்து ஓவர் நைட் இல்லைன்னா 8-10 மணி நேரம் போல் நல்லா ஃபர்மெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா புளிச்ச மாவு நமக்கு ரெடி ஆகிடும். புளிச்ச மாவு வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இட்லி ஊற்றுறதுக்கு ஒரு பேனில் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நான் துணி போட்டு இட்லி ஊற்றுறேன். நீங்கள் இது மாதிரியும் ஊற்றலாம், இல்லை அப்படின்னா ஆயில் தடவி ஊற்றுறீங்களா அந்த மாதிரி கூட நீங்கள் ஊற்றலாம். இப்போது இதை கவர் பண்ணி ஒரு 10-12 நிமிஷம் போல் குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான குதிரைவாலி மில்லட் இட்லி வந்து ரெடி ஆகிடும். இதே மாவை யூஸ் பண்ணி நம்ம தோசையும் போட்டுக்கலாம். மாவு உங்களுக்கு திக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பட் இந்த மாவில் நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ண கிடையாது. இட்லி தோசை ரெண்டுக்குமே வந்து ஒரே கன்சிஸ்டன்சியில் இருக்க மாவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே கீ போடுறதுனாலும் போட்டுக்கோங்க, இல்லை ஆயில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடில் சிம்பிளாக தேங்காய் சட்னி இல்லை சாம்பார் இந்த மாதிரி எது வச்சு சாப்பிட்டிங்கனாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். மிக்ஸி ஜார்லேயே ரொம்ப சாஃப்டான இட்லியும் நல்ல கிறிஸ்பியான தோசையும் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.